வாஸ்து சம்பந்தமானது. நம்முடைய ஒரு 25-30 வருட கால அனுபவத்தை உங்களோட நம்ம ஷேர் பண்றோம். நிறைய கருத்துக்கள் உங்களோட நம்ம பரிமாறிக்கிறோம். உங்களோட நிறைய கருத்துக்கள் பரிமாறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதிகமா இருக்கு. நிறைய நேயர்கள் கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி தனுசு ராசியா இருக்கு, எனக்கு என்னன்னா போற இடத்துல எதுவுமே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இது இல்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, நேம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நான் போயிட்டு அவங்களை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, ஒருவேளை எனக்கு நேரமே வரலையா, இல்ல கிரகமே ரொம்ப வீக்கா இருக்கா, அப்படியா இருக்கா இப்படியா இருக்கான்னு சொல்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரங்கள் எவ்வளவுதான் வீக்கா இருந்தாலும் நாம ஒரு ஸ்டெப் எடுத்து நினைக்கிறேன், நம்ம முயன்றால் மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த முயற்சி இல்லை என்றால் தோல்வியை தான் சந்திக்க வேணும்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த மெயில்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, தனுசு ராசிக்காரர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்னும் நீங்க பண்ணுகிற அவசியம் இல்லை. ஒரு வியாழக்கிழமை என்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் கோவில்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிவனையும் பார்க்க வேண்டும், தட்சிணாமூர்த்தியும் பார்க்க வேண்டும். அன்று மஞ்சள் நிறமுள்ள ஒரு உணவு வகையை தானமா கொடுக்கப்பட வேண்டும். ஒரு லெமன் சாதம் ஒரு 5 பேருக்கு தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அன்னையில இருந்து என்ன வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்ட தீரும். யோசனை பண்ணுங்க. அதே மகர ராசிக்காரர்களா இருந்தால் சனிக்கிழமை தோறும் மேற்கு பார்த்த சனி பகவானை 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றப்பட்டு ஒரு பக்கம் ஓரமாக நின்று அவரை வணங்கிவிட்டு அதன் பிறகு என்ன வந்துடணும். அதுக்கப்புறம் புளியோதரை தானமாக கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் பர்டிகுலரா சனிக்கிழமை என்ன சனிக்கிழமை நாளா பௌர்ணமி வந்தது அப்படின்னா அன்னைக்கு திருவண்ணாமலை சென்று ஒரு கிரிவலம் சென்று விட்டு வந்தால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு என்னது நல்ல ஒரு பூர்ண ஆயுள், அதே மாதிரி நல்ல வருமானங்கள், குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு.